சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைவருக்கும் ஆன்லைன் மணியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். 2025 ஆண்டிற்கான போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் கூடிய விரைவில் விட போறாங்க. அது சம்பந்தமான அப்டேட்டை அபிஷியல் வெப்சைட்ல கொடுத்திருக்காங்க. மொத்தமா 3363 வேகன்சியோட நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது. இது சம்பந்தமான கூடுதல் விவரங்கள் தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம A to Z நம்ம பார்க்க போறோங்க. அதனால இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் நீங்க ஆன்லைன் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். TNUSRP போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான நோட்டிபிகேஷன் கூடிய விரைவில் வரப்போகுது அப்படின்றதுக்கான அப்டேட் அபிஷியல் வெப்சைட்ல கொடுத்திருக்காங்க அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். மேலையும் பாத்தீங்கன்னா ரன்னிங் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுலயுமே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு கூடிய விரைவில் வரப்போகுது அப்படின்றது கொடுத்திருக்காங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காமன் ரெக்ரூட்மெண்ட் கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில் வார்டன் ஃபயர்மேன் 2025 நியூ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதிகபட்சம் நம்மளுக்கு 1 வீக்ல இதற்கான அப்டேட் அப்படின்னு கிடைச்சிரும். அதாவது நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம 3000க்கும் அதிகமான வேகன்சி இந்த நோட்டிபிகேஷன்ல வெளியிட போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அது சம்பந்தம் கூடுதல் விவரங்களை நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். சரிங்களா? காவல்துறை, சிறைகள் மற்றும் சீர்திருத்தத்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை ஆகியவற்றில் 3363 காவலர்கள் தேர்வு செய்தல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக காவல்துறையில் 2833 இரண்டாம் நிலை காவலர்கள், ஆயுதப்படைக்கு 850 காவலர்கள், தமிழ்நாடு சிறப்பு காவல் படைக்கு 1983 காவலர்கள், சிறைகள் மற்றும் சீர்திருத்தத்துறைக்கு 150, இரண்டாம் நிலை சிறை காவலர்கள், தீயணைப்பு மற்றும் மீட்பு படைக்கு 350, மொத்தமாக 3363 நபர்கள் தேர்வு செய்யப்படுவர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப கண்டிப்பான முறையில நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வரப்போறது உறுதியாகி போச்சு. அபிஷியலா அனௌன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? வேகன்சி அப்படின்றது கொடுத்திருக்காங்க. இது முன்ன பின்ன இருக்கலாம், ஆனா தோராயமா இந்த ரேஞ்சில் இருக்குன்றதை கன்ஃபார்மா நம்மளால இது பண்ணலாம். இப்ப நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு நம்ம படிக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பான முறையில நமக்கு இந்த வாரத்துல ஆகஸ்ட் 15க்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கான நோட்டிபிகேஷன் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். இதுவரைக்கும் 2025க்கு முன்னாடி நடந்த எல்லா போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமும் கரெக்டா நம்மளுக்கு படிக்கிறதுக்கு 60ல இருந்து ஒரு 80 நாட்கள் இந்த ரேஞ்சில தான் இருக்கும். அது 2 மாசம் 2.5 மாசம் தான் அவங்க கொடுப்பாங்க. சரிங்களா? அதே பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு டைம் டேபிளோடு வந்திருக்கேன். எப்படி நீங்க படிக்க இந்த வீடியோ பாத்துட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன சில பேர் இதுக்கப்புறம் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த PDF வச்சு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பான முறையில் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால கொடுத்துட்டு இருக்கேங்க. சரி, கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்றேன். ஓகேங்களா? வருகிற ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு இந்த காக்கி சட்டை பேட்ச், ஓகேங்களா, இது நம்ம பேட்ச் மாதிரி காக்கி சட்டை அப்படின்றது அந்த பேட்சுக்கான நேம் நம்ம சூஸ் பண்ணிக்கோம். சரி, இந்த காக்கி சட்டை பேட்ச்ல பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல 50% டிஸ்கவுண்ட் பண்ணி தாரோம் அப்படின்றத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அதுக்கு பத்திர டீடைல் நம்ம கீழே பார்க்கலாம். ஓகேங்களா? காக்கி சட்டை பேட்ச் பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னா 1000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவோம். அதுல 50% டிஸ்கவுண்ட் பண்ணி நீங்க 500 மட்டும் பே பண்ணா போதுமானது அப்படின்றத இந்த காக்கி சட்டை பேட்சுக்கு நம்ம கேட்கிறோம். இந்த காக்கி சட்டை பேட்ச்ல நம்ம எப்படி கொண்டு போறோம், எப்படி நம்ம டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம், எப்படி நான் உங்களை படிக்க வச்சு பாஸ் பண்ண வைக்க போறோம் அப்படின்ற டீடைல தான் அடுத்தடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்க்க போறோம். பாருங்க. ஓகேங்களா? மொத்தமா நம்ம ஒரு 80 நாளைக்கு நம்ம இந்த டைம் டேபிள் இந்த ஷெட்யூல்லாம் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 80 நாளுக்கு நம்ம பிளான் போட்டு கொண்டு வந்திருக்கோம். டோட்டலா நம்ம இதுல 11 வாரங்கள் இருக்கிற மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணிருக்கோம். 11 வாரம் பிளஸ் ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது 5 எல்லாமே பாத்தீங்கன்னா OMR டெஸ்ட், தமிழுக்கு தனி, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி பிளஸ் GK இதுக்கு தனி. ஓகேங்களா? 2 தனித்தனி PDF வந்துடும். அதை நீங்க டெஸ்ட் அடிச்சு பாக்குறது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா 500 50% டிஸ்கவுண்ட் போக நீங்க 500 அப்படின்றது பே பண்ணா போதுமானது. ஓகேங்களா? நீங்க பே பண்றதுக்கான ஜிபே நம்பர், பேடிஎம் நம்பர், ஃபோன்பே நம்பர் இது மூணுமே இருக்கிறது மாதிரி 2 நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த 2 நம்பர்ல நீங்க பே பண்ணிட்டு பேமெண்ட் கட்டின ப்ரூஃப், உங்களோட டீடைலு, நேம், மெயில் ஐடி, அட்ரஸ் டீடைல், கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் இதை டைப் பண்ணிட்டு இந்த 2 நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தான். ஏதாவது ஒரு நம்பருக்கு தாராளமா அனுப்பிட்டீங்கன்னா அவங்க பேட்சுக்கு நோட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிடுவாங்க. ஃபர்தரா உங்களுக்கு அப்டேட் அதுல வரும். ஓகேங்களா?
ஓகே, இப்ப இந்த டைம் டேபிள்ல நான் வந்து A to Z நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஓகேங்களா, கரெக்டா நம்ம வந்து ஆகஸ்ட் 15ஓட வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்றதுக்கான டேட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்றோம். 16, 17 சாட்டர்டே சண்டே. ஓகேங்களா, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அப்படி 2 நாள் இருக்கும். சாட்டர்டே சண்டேல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ், எப்படி நம்ம இந்த எக்ஸாம ஸ்மார்ட்டா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுதான். ஓகேங்களா, ஸ்மார்ட் தான், எல்லாருமே படிக்க தான் செய்யறாங்க, வருஷ கணக்கா படிக்கிறாங்க, எத்தனையோ எக்ஸாம் எழுதுறாங்க. எப்படி படிச்சா நம்ம இதுல கிளியர் பண்ணலாம் அப்படிதான் நம்ம படிக்க போறோம். அதுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் 2 நாள் இருக்கும். ஓகேங்களா, அதுல நம்ம எப்படி எல்லாம் படிக்கணும், எதெல்லாம் படிக்க போறோம் அப்படின்றத பத்தினா எல்லாமே நம்ம சொல்லிடுவோம். இனிஷியலாவே சிலதை நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா, இனிஷியலாவே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் பேக் அப்படின்றது கம்பல்சரியா படிச்சாகணும். ஓகேங்களா, அதுல இருந்து கேள்விகள் கேட்க தான் செய்யறாங்க, அதுவும் படிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட், அதுவும் நம்மளுக்கு கம்பல்சரியா படிச்சுதான் ஆகணும். இதை தவிர்த்து இவங்க வந்து கொடுக்கக்கூடிய சிலபஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஓரலா தான் கொடுத்துருப்பாங்க. ஹிஸ்டரி அப்படிதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களா, எஸ்ஐக்கே அது மாதிரி தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க, இதுக்கும் அப்படிதான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து எங்க இருந்து கேள்விகள் கேட்கறாங்க அப்படின்றத வந்து இவங்க வந்து நோட் பண்ணி நம்மகிட்ட வந்து கேள்வி கேட்க கூடாது அப்படின்றதுனால இவங்க வந்து மேலோட்டமா தான் வந்து சிலபஸே கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஹிஸ்டரி அப்படின்னு கொடுத்துருவாங்க, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி இப்படிதான் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம படிக்கும் போது ப்ரிப்பேர் பண்ணும் போது நம்ம தரவா தான் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, அப்ப எல்லாமே நம்ம இது பண்ணணும். இப்ப ஸ்கூல் புக் பேக் பார்க்கணும், ப்ரீவியஸ் கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட் படிக்கணும். இது தவிர்த்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த சிலபஸ்ல இருக்கக்கூடியதை வச்சு நம்ம ஸ்கூல் புக்குள்ள இருக்கிறதையும் படிக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி டீடைல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 2 நாள் டிஸ்கஷன் பண்ணி நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய டவுட்டை கிளாரிபிகேஷன் பண்ணிக்கிற போறோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம வந்து மண்டே அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுக்கான டைம் டேபிள் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேங்களா, அப்ப டைம் டேபிள் நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிகே, சைக்காலஜி, ஜெனரல் தமிழ். ஓகேங்களா, ஒரே வாரத்துல நம்ம எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ 80 நாள் தான் கிரியேட் பண்ணிச்சிருக்கோம். கரெக்டா 80 நாள்ல தான் இது வரைக்கும் எக்ஸாம் வந்து நடந்திருக்கு. சரிங்களா, அவங்க நோட்டிபிகேஷன் விட்டதுல இருந்து 80 நாள் கரெக்டா அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் வந்துடும். அப்படிதான் இது வரைக்கும் நடந்திருக்கு. இந்த தடவை கூட கொடுக்குறாங்க, குறைச்சு கொடுக்குறாங்களா அப்படின்றத போது நம்ம டைம் டேபிள வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும். கூடுதலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை படிச்சுக்கிட்டு ரிவிஷன் நிறைய கொடுத்து நிறைய ஃபுல் டெஸ்ட் அடிச்சு பார்க்க போறோம். ஓகேங்களா, கம்மியாச்சு அப்படின்னா நம்ம சுருக்கிக்கிறது மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதை நம்ம அப்புறம் பின்னாடி பாத்துக்கலாம். ஆனா நம்ம ஆரம்பிக்க போறது மண்டே அப்படின்றது நம்ம என்ன பண்ண போறோம், படிக்க ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா, அப்ப மண்டே அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதனுடைய உடற்செயலிகள், நடப்பு நிகழ்வுகள்ல விரிவாக்கம். ஓகே, நடப்பு நிகழ்வுகள்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எப்படி படிக்கலாம் அப்படின்றது மாதிரியான ஒரு விரிவாக்கத்தோட நம்ம என்ன பண்றோம்னா மண்டே கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டியூஸ்டேல வந்து பாத்தீங்கன்னா இதே 2 நாளைக்கு நம்ம இது பண்றோம். ஓகேங்களா, இப்ப ஒரே டாபிக் 2 நாள் கொடுத்துருக்காங்கன்னா 2 நாளைக்கு நீங்க இதை தான் படிக்க போறீங்க. ஏன்னா கண்டென்ட் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால 2 நாள் நீங்க கோ த்ரூ பண்றது மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ், எழுத்து, இலக்கணம். ஓகேங்களா, அடுத்தது நோய்கள் மற்றும் அதன் காரணிகள், நோய்களை சரி செய்யும் முறை மற்றும் அதை தடுக்கும் முறைகள் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து சைக்காலஜி பகுதியில எண்கள் மற்றும் எழுத்து தொடர் வரிசைகள் அப்படின்றது. ஓகேங்களா, அப்போ ஒரு வாரத்துக்கு 2 தமிழ் தலைப்புகள், 2 வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி தலைப்புகள் அப்படின்றது மாதிரி இந்த சைட்ல நம்ம கவர் பண்ணி போறோம். உங்களுக்கு நீட்டா பார்த்து தெளிவா இருக்கும். ஓகேங்களா, இந்த வாரத்துல நம்ம இதுதான் படிக்க போறோம். கரெக்டா 2 நாள் தான் இருக்கு. அப்ப இதை மட்டும் நம்ம படிச்சோம்னா கரெக்டா சிலபஸை கவர் பண்ணிட்டே போறது மாதிரிதான் இருக்கும். ஓகேங்களா, அப்ப ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான OMR டெஸ்ட் அப்படின்றது வந்துடும். ஓகேங்களா, தமிழுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட், இந்த வாரத்தில் நம்ம படிச்சதுக்கான ஒரு ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது மாதிரிதான் நம்ம வந்து வாரம் என்ன பண்ணோம்னா OMR டெஸ்ட் எழுதி பார்க்க போறோம். அது நம்மளுக்கு ரொம்ப கிளாரிபிகேஷன் கொடுக்கும். அதே மாதிரி நிறைய தவறுகள் வந்து OMRல பண்ற தவறுகளை நம்ம தவிர்க்கலாம். அது மாதிரிதான் நம்ம இந்த டைம் டேபிள் அப்படின்றத ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, சார் நான் வெறும் டெஸ்ட் மட்டும் தான் சார் நானா தான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரணுமா சார், டெஸ்ட்டுக்கு நானாவே படிச்சு நானாவே வந்து ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் எழுதணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் கிடையாது. உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கான எல்லா விதமான அப்டேட்டும் நாங்க கொடுத்துருவோம். ஓகேங்களா, இப்ப மனிதனின் உடற்செயலியல் மற்றும் நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதற்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் PDF அப்படின்றது. ஓகேங்களா, ஸ்டடி மெட்டீரியல் வந்து PDF கொடுத்துருவோம். சரிங்களா, ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் இந்த பாடங்கள், இந்த தலைப்பின் கீழ் இருக்கக்கூடிய பாடங்கள் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்றத பேக் டு ஸ்டடி அப்படின்றத நம்ம நோட் பண்ணி வச்சிருப்போம். அதை உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம்னா டைப் பண்ணி அனுப்பிட்டுருவோம் குரூப்ல. சரிங்களா, இந்த தலைப்பு சார்ந்த வீடியோ வகுப்புகள். ஓகேங்களா, உங்களுக்கு படிக்கிறது தெரியும். சரிங்களா, புக்ல நிறைய இருக்கு. ஆனா எதெல்லாம் படிச்சா மிஸ் பண்ணாம படிக்கணும் அப்படின்ற ஒரு அப்டேட் அப்படி இருந்துச்சுன்னா நீங்க வந்து கோ த்ரூ பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ்க்கான ஒரு வீடியோ அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்போம். ஓகேங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜிகே பகுதிகளுக்கு எல்லாத்துக்குமே இருக்கக்கூடியது. இதே மாதிரி மேக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா வீடியோ கிளாஸஸ் அப்படின்றது கம்பல்சரியா இருக்கும். அதுவும் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ். ஓகேங்களா, அப்பதான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், பேசிக்ஸா சில தெரிய வேண்டியதை தெரிஞ்சுக்கிட்டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் உங்களுக்கு வந்து வீடியோ கிளாஸஸ் அப்படின்றது கொடுத்துருவோம்.
தமிழ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழும் அதே தான். இப்ப எழுத்து இலக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ல இருந்து 10 வரைக்கும் தான். 6ல இருந்து 10 வரைக்கும் எழுத்து இலக்கணம் ஸ்கூல் புக்ல நம்மளுடைய பொது தமிழ் புக்ல எங்கெங்க இருக்கோ அதை ஃபுல்லாத்தையும் தொகுத்து PDF கொடுத்துருவோம். என்னென்ன பாடம்லாம் வந்து அங்கே எங்கெங்க கவர் ஆயிருக்கு அப்படின்றதுக்கான பேக் டு ஸ்டடி அப்படின்றதையும் நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? அதற்கான வீடியோ கிளாஸஸ் அப்படின்றது வந்துடும். ஓகேங்களா? அப்போ ஓவராலா உங்களுக்கு படிக்க வேண்டியதுக்கான எல்லா விதமான சப்போர்ட்டுமே நாங்க பண்ணித்தாரோம் அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது எல்லாமே என்னது வாரம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக ஃபுல் சிலபஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ரிவிஷன் டெஸ்ட் 1. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பயாலஜில இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறோம். எல்லா தலைப்புகளுமே உங்களுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிறது மாதிரிதான் இந்த டைம் டேபிள் அப்படின்றது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம். இந்த 80 நாள் பிளானை வந்து தரவா பிக் பண்ணி கரெக்டா இந்த டேட்ல முடியறது மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஓகேங்களா? அதனால உங்களுக்கு கரெக்டா அது ஃப்ளோலயே போகும். நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா சிலபஸை கவர் பண்ணிடலாம். நான் புது ஸ்டூடெண்ட் சார், நான் வந்து இப்பதான் வந்திருக்கேன், எனக்கு வந்து இருக்கிறது கொஞ்சம் நேரம், இதுக்குள்ள நான் படிச்சு பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டைம் டேபிள ஃபாலோ பண்ணி கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சிலபஸை கவர் பண்ணிட்டாலே பாஸ் பண்ணிடலாங்க. எனக்கு தெரிஞ்சு எக்ஸாம்ல வந்து போய் கோட்டை வர்றவங்க நிறைய பேர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சிலபஸே அவங்களால ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியாம தான் போவாங்க. அதாவது சிலபஸை கம்ப்ளீட் பண்ணாதான் கொஸ்டின்ஸ் எங்க கேட்கறாங்க, எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றது. ஓகேங்களா? நிறைய பேர் அங்கே தப்பு வைக்கிறாங்க, நிறைய பேர் அங்கே மிஸ்டேக் பண்றாங்க. அதாவது நம்ம வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு போய் பார்த்தா தானே ஒரு எக்ஸாமுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு, நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படின்றது இருக்கும். அதை நிறைய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா செய்ய தவறிறாங்க. செய்யல. இந்த தடவை நீங்க அந்த தப்பு பண்ணாதீங்க. கண்டிப்பான முறையில நீங்க அந்த தப்பு பண்ணாதீங்க. ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணிட்டு படிச்சுட்டு தரவா போங்க. கண்டிப்பான முறையில இந்த எக்ஸாம் நம்ம கையில தான். ஓகேங்களா? ஓகே, பாருங்க. அப்ப வீக் 2 அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி ஜிகே பகுதி, சைக்காலஜி பகுதி, பொது தமிழ் பகுதி இதே மாதிரிதான் நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு தலைப்பு வாரியா தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். டே வாரியா தான் உங்களுக்கு எல்லா அப்டேட்டுமே இருக்கும். பக்காவா டே வாரியா தான் அப்டேட் இருக்கும். ஓகேங்களா? கரெக்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா 11 மாசம் 2ஆம் தேதி என்ன பண்றோம்னா ஃபுல் சிலபஸை நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிருவோம். ஓகேங்களா? நீங்க ஏன்னா எடுத்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபுல் சிலபஸும் கம்ப்ளீட்டா இருக்கிறது மாதிரிதான் இந்த டைம் டேபிள் அப்படின்றத நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள் கேப் போட்டு ரிவிஷன் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ரிவிஷன் நம்ம வந்து கொடுக்குறோம். 1, 2, 3 சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், ரிவிஷன் அப்படின்றது நம்ம கொடுத்துட்டு இந்த தலைப்பு வாரியான டெஸ்ட் அப்படின்றது இது எல்லாத்துக்குமே தலைப்பு தானே. ஓகேங்களா? அப்ப ஜியோகிராபிக்கு ஒரு டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ் ஒரு ஃபுல் டெஸ்ட், பாலிட்டிக் ஒரு டெஸ்ட், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சயின்ஸுக்கு இது மாதிரி ஒவ்வொரு தலைப்பு வாரியான ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது ஃபுல் ரிவிஷனுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா அடிச்சு பார்ப்பீங்க. ஓகேங்களா? அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல் டெஸ்ட், அதாவது ஒரிஜினல் மாடல் கொஸ்டின் மாதிரி என்ன பண்ணுவீங்க, நீங்க வந்து நவம்பர் 6ல இருந்து நவம்பர் 10 வரைக்கும் ஒரு 5 ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது நீங்க அடிச்சு பார்ப்பீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஒன்லைனர் PDF அப்படின்றது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 ஸ்டூடெண்ட்டுக்குமே எங்க கிட்ட இருக்கு. இந்த ஒன்லைனர் PDF அப்படின்றது கம்பல்சரி இருக்கு. அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை தவிர்த்து புக் பேக் இருக்கு, பாக்ஸ் கண்டென்ட் இருக்கு. சரி, அதுக்கப்புறம் நம்ம தலைப்பு வாரியா எங்கெல்லாம் புக்ல கவர் ஆகுது அது தனி PDF எல்லாமே இருக்கு. இது எல்லாமே படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இதை படிக்க முடியாம விட்டுட்டு போனவங்க நிறைய பேர், நான் எப்படியாவது படிச்சிருவேன் சார் அப்படின்னா கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க அப்படின்றத மட்டும் இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ண விரும்புறேன். ஓகேங்களா? அப்டேட் கூடிய விரைவில் வரப்போகுது அப்படின்றதுனால நம்ம வந்து இன்னும் தாமதப்படுத்த வேணாம். இருக்கக்கூடிய நாட்களே கம்மி தான். அபிஷியல் வெப்சைட்லயே வந்து நம்ம அப்டேட் பண்ண போறோம் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறமும் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து வெயிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஓகேங்களா? அப்படி இருக்க வேணாம். நம்ம முதலே நம்ம அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்டிங்லேயே என்ன பண்ணணும், 10 நாள் இருக்குன்னா அந்த 10 நாளைக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஓகேங்களா? நம்ம இப்படி போறது தப்பு கிடையாதுல்ல, இப்படி போறவனும் தப்புன்னு கிடையாதுல்ல. கண்டிப்பான முறையில நம்ம என்ன பண்றோம், ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு தான் இருக்கும். அதனால சக்சஸ் ரேட் அப்படின்றது நம்மளுக்கு அதிகமா தான் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க. இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பம் கீழே இதுக்கான லிங்க் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? மேல வந்து நான் உங்களுக்கு பேடிஎம், ஜிபே, போன்பேக்கான நம்பர் சொல்லியிருந்தேன். இதை தவிர்த்து கீழே பே பண்ணி ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணிப்போம். அதுலயே நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றது மட்டும் சொல்லிக்கிறேன். இதை தவிர்த்து கூடுதல் விவரங்கள் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. கண்டிப்பான முறையில எங்க தரப்புல இருந்து உங்களுக்கு அப்டேட் அப்படின்றது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். மற்றொரு வீடியோ பதிவுல உங்களை நான் வந்து மீண்டும் ஒரு முறை வந்து மீட் பண்றேங்க. அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கங்கள்.